நம்முடைய திருமறையிலே யாத்திராகம புத்தகத்திலே பார்வோன் மன்னனின் இருதயம் கடினப்பட்டதை குறித்து 10 முறை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 10 வாதைகளின் போது நீங்கள் நன்றாக கவனித்து வாசித்தீர்கள் என்றால், முதல் 5 முறை பார்வோன் மன்னன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்த 5 முறை கடவுள் பார்வோன் மன்னனின் இருதயத்தை கடினப்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். கடவுள்தான் பார்வோன் மன்னனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்றால், இஸ்ராயல் மக்களின் விடுதலைக்கு தடையாக இருந்தது கடவுளா அல்லது பார்வோன் மன்னனா? அது மட்டுமல்ல, பார்வோன் மன்னன் இதற்கு பொறுப்பாக முடியாது என்றால் கடவுள் ஏன் பார்வோன் மன்னனை தண்டிக்க வேண்டும்? என்றைக்காவது இந்த கேள்விகளை எழுப்பி இந்த பகுதியை நீங்கள் வாசித்துள்ளீர்களா? பாடல் பாகம் 1 புத்தகத்தில் ஜெபம் 7 இதற்கான ஒரு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் இந்த கேள்விகளை எழுப்பி சிந்தித்து தியானித்து வாசியுங்கள். நன்றி.